தெரியாமல் இருந்தால் தெரிஞ்சுக்கங்க. நம்ம சேனலை புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்விக்கி, டன்ஸோ, இன்ஸ்டாமார்ட்டு, அப்புறம் வேறு என்ன இருக்குது, ரேபிடோ, இதெல்லாம் நீங்கள் ஓட்டினீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக ஓட்ட முடியுமோ அவ்வளோ நிறைய சம்பாதிக்கலாம். ஆனால் ஜொமோட்டோவில் மட்டும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ மெதுவாக வெயிட் பண்ணி ஓட்டுறீங்களோ அவ்வளோ நிறைய சம்பாதிக்கலாம். எப்படி சொல்கிறேன்னா, ஜொமோட்டோவில் பார்த்தீங்கன்னா டைமிங் அடிப்படையில், அதாவது ஆர்டரு டைமிங் அடிப்படையில் சம்பளம் போடுறாங்க. ஓகேங்களா? அந்த ஆர்டரில் இருக்கிற டைம் நீங்கள் எவ்வளோ அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் அதிகமாக வரும். ஜொமோட்டோவில் நீங்கள் ஜொமோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 180 ஸ்பீடு இல்லை 50 ஸ்பீடுக்கு மேலே நீங்கள் டெலிவரி பண்ணிங்கன்னா கூட உங்களோட வருமானம் கம்மியாக தான் வரும். ஓகேங்களா? உங்களோட வருமானம் அதிகமாக வரணுன்னா ஆர்டர் வரும்போது ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணி, அதாவது நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்து வாங்குவீங்களோ, அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு வாங்குவாங்க, திட்டி வாங்குவாங்க, அசிஸ்மெல்லாம் பேசுவாங்க. ஸோ அந்தமாரிலாம் பண்ணாமல் நார்மலாக அவங்க எப்போ அவங்களுக்குன்னு ரெடி பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் அவங்க எப்போ ரெடி பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த டைமில் நம்ம வாங்கிட்டு 30 ஸ்பீடில் வண்டி ஓட்டணும்னு வச்சுக்கிங்களேன், நிறைய சம்பாதிக்கலாம். எப்படின்னா, நம்ம 30 ஸ்பீடில் வண்டி ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ஆர்டர் லாகின் அவர் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? அதனால பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டரில் நம்மளுக்கு நம்ம இந்த ஆர்டரில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுமோ அடுத்த ஆர்டரில் அந்த அமௌண்ட் போட்டுருவாங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் ஜொமோட்டோவில் சம்பளம் போடுறாங்க. இது நிறைய பேர் தெரியாதனால தான் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், நான் கூட ரெஸ்டாரண்ட்டில் தான் நின்றுருக்கேன். இந்தமாரி ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கத்தின்னு எனக்கு ஆர்டர் கொடு, உன்னால தான் என்னோட பொழப்பு கெட்டு போகுது, உன்னால தான் என்னோட ஆர்டர் கம்மியாகுது, ஸோ எங்கள் பொழப்பில் என் மண்ணை வரி போடுறீங்க, இப்படிலாம் நிறைய இதில் பேசுவாங்க. இன்ஸ்டாமார்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்விக்கியில், இன்ஸ்டாமார்ட்டில் ஸ்விக்கியில் இருக்கட்டும், டன்ஸோவில் இருக்கட்டும், ஜொமோட்டோலேயும் அப்படி தான் பேசுவாங்க. இனி இந்த வீடியோ பார்த்துட்டு ஜொமோட்டோவில் ஓட்டுற மாதிரி யாருன்னா இருந்தீங்கன்னா, இனி பார்த்தீங்கன்னா இந்தமாரி ரெஸ்டாரண்ட்டில் சண்டை போட்டு வாங்க தேவையில்லை. நம்ம எவ்வளோ நேரம் உட்காந்து வாங்குகிறோமோ அவ்வளோ நேரமோ நம்மளுக்கு ஆர்டரோட அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். 1 ஹவருக்கு 100 ரூபான்னு கணக்கு. ஒரு ஆர்டர் வந்ததுன்னா அந்த ஆர்டருக்கு 20 ரூபா போடுறான், 30 ரூபா போடுறான், அது கணக்கு கிடையாது, சும்மா போடுறது. ஒரு ஆர்டர் வருதுன்னா ஒரு ஆர்டருக்கு 20 ரூபா எடுத்தோன்னு போட்டுருவாங்க. 20 ரூபா போட்டோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டருக்கு நீங்கள் ஒரு மணி நேரம் உட்காந்துட்டீங்க வச்சிங்களேன். இப்போ அடுத்த ஆர்டர் வருதுன்னா இங்கே எவ்வளோ நேரம் உட்காந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டு அடுத்த ஆர்டரில் வந்துடும். இது தெரியாதனால தான் நிறைய பேர் சண்டை போட்டு ரொம்ப அடம் பிடிச்செல்லாம் ஆர்டர் வாங்குறீங்க. நிறைய பேர் காண்டாயிட்டு ஆர்டர் கேன்சல்லாம் பண்ணிட்டு போயிடுறீங்க, ரெஸ்டாரண்ட்டில் வாங்காமல் நான் அடுத்த ஆர்டரில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இனி யாருமே அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் வெயிட் பண்ணி உட்காந்து வாங்கினா மட்டும்தான் உங்களோட அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதன் அடிப்படையில் தான் ஜொமோட்டோ இங்கே ரன் ஆகுது. அதன் அடிப்படையில் தான் சம்பளம் போடுறாங்க. இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இல்லை நீ சொல்கிற மாரிலாம் எனக்கு வரல, எனக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் அவர் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் அமௌண்ட் அதிகமாக இருக்குது, அப்போ நீ சொல்கிற மாதிரி நடக்க மாட்டேங்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டரு அதிகமாக வந்ததுன்னா அதிகம் சம்பளம் வரும் ஒன்று. இன்னொரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் அதிகமாக வராமல் அவர் தான் எனக்கு அதிகமாக வந்திருக்கு, ஆர்டர் எனக்கு அதிகமாக வரலன்னா அதன்படி கூட சம்பளம் வரும் ஒரு சில பேருக்கு. ஸோ ஒருத்தவங்க ஓட்டுறது விதத்தை பொறுத்து இப்படி சம்பளம் இப்படி கூட மாற்றி போடுவாங்க. எந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருந்ததுன்னா தெரிஞ்சுக்கங்க. நம்ம சேனலை புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போ ஆர்டர் வாங்கிட்டேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.